हमने आँखों से देखा नहीं है मगर उनकी तस्वीर सी இமாமாகிய ஹாஃபிஸ் மௌலவி ஆலிமுல் ரப்பானி அவர்கள் நமக்கு சிறிது நேரம் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் இல்ல திருமண விழாவுக்கு வந்திருக்கும் இரு வீட்டார்களே, வருகை தர இருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மரியாதைக்குரிய இவ்வூரினுடைய ஜமாத்தார்களே, இந்த சபையிலே இருக்கக்கூடிய வர்மா பெருமக்களே, குறிப்பாக இன்றைய தினம் மிக முக்கியமாய் நமக்கு முன்னால் மேடையில் இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் ஆகிய ஒரு அனைவருக்கும் அல்லாஹ்வுக்காக இந்நாளில் தரக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி இந்நாளும் தரக்கூடிய நாள் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்கள். ஆமீன். قال الله تعالى ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني أو بارك عليه الصلاة والسلام. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதை கிடைத்தால் அல்லாஹ்வின் மேன்மக்களே, திருமணம் என்று சொன்னால் பொதுவாக ஜமாத்து வருவார்கள். ஹதரத் அவர்கள் பொதுவா ஓதி துவா செய்து இரு மனங்களை நினைத்து வைத்து அந்த திருமணம் முடிவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமாக இந்த திருமணத்தினுடைய வீட்டார்கள் இந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப்களை ஓதி அல்லாஹ் ரசூல் இந்த திருமணம் சம்பந்தமாக என்ன வலியுறுத்துகிறார்கள் என்பதை தங்களுக்கு மட்டும் சொல்ல ஆசைப்படாமல் எங்களுடைய திருமணத்திற்காக வந்திருக்கக்கூடிய அத்துணை தம்பதிகளுக்கும் சேர்த்து ஒரு நல்ல நசீகத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் இதே மண்டபத்தில் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இரு வீட்டார்களும் எந்த மஹல்லாவில் இருந்து இந்த மஹல்லாவில் குறிப்பாக இந்த மண்டபத்தில் திருமணம் செய்கிறீர்களோ அந்த மஹல்லாவுடைய இமாமை துவாவது எப்படி ஒரு அவசியமானதாக இருக்கிறது, அது போன்று அந்த துவாவும் நிகழ்த்துவதற்கு முன்னால் ஒரு சின்ன சொற்பொழிவு அந்த கணவன் ஆகக்கூடிய அந்த மணமகனுக்கும் மனைவி ஆகக்கூடிய அந்த மனைவி ஒரு சின்ன நசீகத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் ஃபைன்ன திக்ர தன்ஃபுல் முஃமினீன். நீங்க மூமின்களுக்கு உபதேசம் செய்யுங்க. நீங்க மூமின்களுக்கு அது அவங்களுக்கு பலனளிக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்போ நாம சாதாரண ஒரு விஷயத்துக்கு நம்ம வீடுகளில் பிள்ளைகளை ஒரு கடைக்கு அனுப்பும் போது பத்திரமா போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா அப்படியெல்லாம் நசீகத் செய்யக்கூடிய நாம ஒரு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்வு என்பது பெரிய நிகழ்வு. வாழ்க்கையில காலெடுத்து வைக்கக்கூடிய இந்த இருவர்களுக்கும் ஒரு நசீகத் இல்லாமல் துவாவுவதை முடித்து வைப்பது என்பது இனி வரும் காலங்களில் தவிர்த்தால் மிக நல்லது என்பதையும் ஆரம்பத்தில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்கிறார்கள். அத்தனை கோடி மனிதர்களில் குறிப்பாக எல்லா மனிதர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறை, அந்த வழிகாட்டுதல்கள் இஸ்லாம் சொல்வதை போன்று உலகில் வேறு எங்கும் சொல்லப்பட்டது கிடையாது. இஸ்லாம் அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. திருமணம் எப்படி செய்ய வேண்டும், மணமகன் எப்படியெல்லாம் தன் மனைவியின் மீது கடமையாக இருக்க வேண்டும், மனைவி தன் கணவன் மீது எப்படியெல்லாம் கடமையாக இருக்கும் என்ற அழகிய பாடங்களை மக்கள் மதரசாக்களிலிருந்து நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அப்படி அல்லாஹ் தஆலா அற்புத வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னுடைய படைப்பினங்களில் பிரம்மாண்ட படைப்புகள், வானம், பூமி, கடல், மலை, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இப்படி எத்தனையோ பிரம்மாண்ட படைப்புகள் இருக்கிறது. அத்துணை படைப்புகளையும் நம்மை சிந்திக்க சொல்லுகிறார். அதே ரப்புல் ஆலமீன்
இவற்றை சிந்திக்கக்கூடிய நீங்கள் உங்கள் திருமணங்களை குறித்தும் சிந்திகள் என்பதால் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ أَزْوَاجَكُمْ لِتَسْكُنُوا إِلَيْهَا என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். உங்கள் மனைவியிடத்தில் உங்களுக்கு நிம்மதி என்பதால் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً அல்லாஹ் தஆலா நம்முடைய மனைவியின் மூலம் நமக்கு ஒரு அற்புத நிம்மதியும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த உள்புறம் வெளிப்புறம் சார்ந்த அத்துணை சகிதான் அல்லாஹ் தஆலா திருமணத்திற்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். திருமணத்தை குறித்து இஸ்லாமியர்களை மூமின்களை அல்லாஹ் தஆலா சிந்திக்குமாறு இந்த ஆயத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஒரு ஆணுடைய எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு ஆணிடத்தில் இருக்கிறதா அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் குறிப்பிட்டு பேசுகிறார். அந்த ஆயத்துக்கு 3 விதமான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் தருவார்கள். சகீனத்து, மவத்தத்து, ரஹ்மத் என்பதாக குறிப்பிடுவார்கள். சகீனத் என்று சொன்னால் புறம் சார்ந்த ஒரு அற்புத நிம்மதி அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலம் மணமகனுக்கும் உண்டாக்கி தருகிறார். திருமணம் முடிந்ததற்கு பின்னால் இருவரும் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியதற்கு பின்னால் அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய ஒரு அற்புத ஒரு நியமத்து தான் அந்த இன்பம். அந்த இன்பத்தை தவறான வழியில் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷரியத்தில் நமக்கு நிக்காவை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 தொழுகைகளை எல்லா அமல்களையும் தொடர்ந்து செய்கிறார். ஊர் அவரை நல்லவர் சொல்லுவான்னு கேட்டால் நல்லவர் தான் சொல்லும். ஆனா அதே நல்லவர் எல்லா காலத்திலும் நல்லது மட்டுமே செய்துட்டு இருக்க கூடாது. குறுகிய நேரத்தில் முக்கியமான வயதில் அவர் செய்து கொள்ள வேண்டிய நிக்கா திருமணம் கண்டிப்பாக செய்ய ஆக வேண்டும். திருமணம் செய்யாமல் உங்கள் இபாதத்து பூர்த்தியாகாதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் 20 வயசு வரைக்கும் தொழுகையாளியா இருக்கிறார், 25 வயசுக்கு தொழுகையாளியா இருக்கிறார். அதுக்கு மேல அவரால் தொழுகையாலே நிம்மதியா இருக்கவே முடியாது, தொழவும் முடியாது. அவர் தக்பீர் கட்டி தொழுகின்ற போதெல்லாம் அவரால் மன ஓர்மையோடு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. அப்ப எல்லா அமலும் முக்கம்மல் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் அந்த வயது வரம்பு தொட்டு விட்டால் நிக்கா செய்து கொள்வது அவர்கள் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் சொல்வான், உதுகுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹப்பரும், நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடுங்கள் உங்கள் மனைவியர்களோடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக. இப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லுவார்கள் கல்யாணம் 1000 காலத்து பயிர் என்பதாக குறிப்பிடுவார்கள். கல்யாணம் சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பதாக சொல்லுவார்கள். உண்மையிலேயே நிக்காவுக்கு பின்னால் ஒரு கணவனும் மனைவியும் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தால்தான் அது 1000 காலத்து பயிர், இன்னும் 1 மாத பயிர் தான். திருமணத்திற்கு பின்னால் எத்தனையோ தம்பதிகள் மனம் புரிதல் இல்லாமல், விட்டு கொடுத்தல் இல்லாமல், ஒருவருக்கு அன்பு இல்லாமல், ஒருவர் மீது செலுத்த வேண்டிய கட்டாய கடமையை நிறைவேற்றாமல் வாழ துவங்குவதனால் 1000 காலத்து பயிர் என்று சொன்ன தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு நவீன காலங்களில் 1 வாரமாக முடிந்து விடுகிறது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதாக சொல்லுவார்கள். எப்போ நாம் மௌத்தாகி மன்னரை வாழ்க்கையை கடந்து மறுமையை கடந்து கேட்டு கணக்கை கடந்து எல்லாம் கடந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று பிறகு சுவனம் போகக்கூடிய நமக்கு அங்கும் நம் மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த முதல் வாழ்க்கை நாம் நீதமாக நேர்மையாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோடு நிம்மதியாக சுவனத்தில் நுழைவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுவனத்திலும் இதே மனைவியோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் மார்க்கம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழிமுறையை பின்பற்றி வாழ்வது குறிப்பாக மனமேடையில் இருக்கக்கூடிய மணமகளுக்கும் அவசியம், வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், மவத்தா, இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய மணமகன் நேற்று வரைக்கும் தன் தாயின் கட்டுப்பாட்டில், தன் தந்தையின் கட்டுப்பாட்டில், தன் உற்றார் உறவினரின் கட்டுப்பாட்டில், நேற்று வரைக்கும் தன் குடும்பத்திற்கு எல்லா நிலையிலும் உதவியாக உத்தாசையாக ஒரு பொருளை வாங்கி தருவதில் அதிக அக்கறையாக செயல்பட்டவர் இன்றைக்கு நிக்காவுக்கு பின்னால் கடந்த 30-20 வருடங்களாக கொடுக்கப்பட்ட ஒரு முகப்பத்தை அப்படி அல்லாஹ் இந்த பக்கம் திருப்புறான்னா இது அல்லாஹ்வுடைய பேர் ஆற்றல். இது தாய்க்கும் தந்தைக்கும் எந்த அளவுக்கு பாசத்தை ஒரு மணமகன் தந்து கொண்டிருந்தாரோ நிக்காவுக்கு பின்னால் அதை தன் மனைவியின் மீது செலுத்துமாறு அல்லாஹ் இந்த நிக்காவின் வழியாக இணைத்து வைக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! யோசித்து பாருங்கள்.
இஸ்லாமியர்கள் ஒரு கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயும் முக்கியம், தாயும் முக்கியம். தாயை கவனிச்சுட்டு தாரத்தை விட்டு அது பெரிய சித்தனால போய் விட்டுடும். அந்த தாரத்தை கவனிச்சுட்டு தாயை விட பெரிய குழப்பத்தில் போய் விட்டுரும். இந்த மண்ணிலே நாம் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லி தரப்பட்டது, உன் தாயையும் கவனிக்க வேண்டும், உனக்கு மனைவியாருடைய தாரத்தையும் கவனிக்க வேண்டும். நேற்று வரைக்கும் மனைவியின் மீது ஒரு கடுகளவு கூட பாசம் இல்லாமல் இருந்த மணமகனுக்கும், நேற்று வரைக்கும் கணவன் மீது பாசம் இல்லாமல் இருந்த ஒரு மணமகளுக்கும் ஒரு ஈஜாபுக்கு அவன் செய்ததற்கு பின்னால், குத்பாவுடைய வசனங்கள் ஓதியதற்கு பின்னால், துவா செய்ததற்கு பின்னால், பாரக்கல்லாஹ் என்ற துவா செய்ததற்கு பின்னால் என்ன மேஜிக் நடக்குதுங்க? 70 வருஷமா வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய குழப்பத்தில் சொல்லக்கூடிய உச்சகட்ட வார்த்தை அவரோடு வாழ விரும்பவில்லை. 70 வயசு கடந்ததுக்கு பின்னால் 70 வருஷ வாழ்க்கையில வராத பாசம் ஒரு நிக்காவுக்கு பின்னால் உடனே வருது என்று சொன்னால் உள்ளங்களை இணைத்து வைக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். இதை மணமகளும் புரிந்து வாழ்க்கையை போக்க வேண்டும். வெளியில் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்வான் ரஹ்மத். இந்த நிக்காவின் உங்களுக்கு ரஹ்மத் உண்டாகிறது, கருணை இரக்கம் உண்டாகிறது. யாருக்கோ செலவு செய்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு உங்கள் மனைவிக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறீர்கள். திருமண மேலில் இருக்கக்கூடிய மணமகளும் இவர்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய தம்பதிகளும் அனைவரும் இந்த ஆயத்திற்கு கட்டுப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒரு பெண் 4 காரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவளுடைய கண்ணியத்திற்காக, செல்வத்திற்காக, 4வதாக அவருடைய தீனுடைய பற்றுக்காக சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுவாங்க, நீங்க தீனுடைய பெண்ணையே தேர்ந்தெடுக்குவாங்க. ஒரு மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பது இன்றைய ஆண்கள் மீது கட்டாய கடமை. அந்த பெண் அழகுடையவளாக இருக்கிறாள், அந்த பெண் வசதியுடையவளாக இருக்கிறாள், அந்த பெண் நல்ல ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர். இந்த 3ஐயும் கவனிச்சு பாருங்க. அழகு ரொம்ப நாள் நீடிக்காது, செல்வமும் ரொம்ப நாள் இருக்காது, பாரம்பரியம் நாம் நடப்பதை பொறுத்துதான். ஒன்றே ஒன்று மன்னரையும் மறுமையும் கடைசி வரைக்கும் இருப்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய தீன் மாத்திரம்தான். அந்த தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் ஆண்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்றைய நிகாவில் நம்முடைய மணமகன் சகோதரர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பெண் வெறுமனே மணமகள் மாத்திரமல்ல, ஒரு மார்க்கத்தை அறிந்த பல்லிகா என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி ஒவ்வொரு ஆண்களும் மார்க்கத்தை கற்றவர்களாக இருக்க வேண்டும். தன் மனைவியை மார்க்க துணிதியாக தேர்ந்தெடுக்கும் என்று அல்லாஹ் ரசூலும் சொல்கிறார்கள். அநேக பத்திரிகைகளை நாம் பார்க்கிறோம். பெண் வீட்டார் தரப்பில் எல்லா பெண் மணமகளாக இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையை பார்த்தால் துன்யா சார்ந்த டிகிரி தான் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பல்லிகா என்ற ஒரு வார்த்தை, ஒரு சனதை இன்றைய காலங்களில் அதிகமாக பார்க்க முடியவில்லை. ஒரு 3 ஆண்டு காலம் உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் மாற்றத்திற்காக செலவு செய்யும் பொழுது அந்த பெண் பிள்ளை மௌத்து வரைக்கும் தன் கணவனோடு எல்லா நெறிகளையும் பின்பற்றி வாழ்வார். என் பொண்ணு நான் டாக்டருக்கு படிக்க வச்சேன், வக்கீலுக்கு படிக்க வச்சேன், இன்ஜினியருக்கு படிக்க வச்சேன், நல்ல பெரிய இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் வரவேற்கத்தக்க வார்த்தை தான். உங்கள் மகளை பல்லிகாவாக நீங்கள் படிக்க வைக்காவிட்டால் உங்கள் மகளை தேர்ந்தெடுப்பதில் கூட மார்க்கம் தடை செய்கிறது. இங்கே மார்க்கம் ரசூல் என்ன சொல்கிறார்கள்? தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள், துனியா சார்ந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லவே இல்லை. இன்றைக்கு விரிசல்களும் குழப்பங்களும் மன முரண்பாடுகள் ஏற்படும் காரணமே அந்த இருவருக்கு மத்தியில் தீனும் மார்க்க கல்வியும் இல்லாததினால் எதை எப்படி கையாளணும் தெரியல. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, மணமகனுக்கு பெருமானார் சொன்னார்கள், உங்கள் மனைவியை ஒருபோதும் நீங்கள் வெறுத்து விட வேண்டாம். உங்கள் மனைவியை ஒரு காலத்தில் வெறுக்க வேண்டாம். ஏன்? உங்கள் மனைவி நீங்கள் வெறுக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இப்படி யோசியுங்கள். ஒன்றை உங்கள் மனைவிடத்தை நீங்கள் வெறுத்தால் மற்றொன்று ஏதோ ஒரு நல்லது அவரிடத்தில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு அதை கொண்டு திரும்பி அனுப்பிதான் நாங்கள் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, தன் மனைவிட்ட ஒரு பாதி குறை இருக்குன்னா மீதி பாதி நல்லது இருக்கும். ஒரு மன முறிவுல, ஒரு மன குழப்பத்துல எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு அவரோட வாழ இஷ்டம்னு சொல்லக்கூடிய மணமகன்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர் வாழ்வில் உனக்கு செய்த நல்லதுகளை நினைச்சுப்பார். நேற்று வரைக்கும் தன் குடும்பத்திற்கு மகளாக இருந்தவர்கள், தன் குடும்பத்தையே சுமந்து கொண்டிருந்தவர்கள், ஒட்டுமொத்த பாசத்தையும் குடும்பத்தையும் உறவையும் எல்லாவற்றையும் தூக்கி தன்
நாயகத்தில் ஒவ்வொருவிட்டு எனக்கு என் கணவன் தான் முக்கியம் என்று நிக்கா செய்த நாளிலிருந்து ஒரு பெண் உங்களை நம்பி வருகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்ணை எல்லா மணமகன்களும் எப்படி நடத்த வேண்டும்? உண்மையே அவர் தவறே செய்திருந்தால் மார்க்கத்தின் பார்வை அது தவறாக இருந்தால் அதுக்கான தண்டனைகள் தரப்படும். சும்மா சின்ன சின்ன கொசு எடுத்ததுக்காக லீவ் ஓட்டுறதுக்காக வேண்டிய அவரோட வாழ விருப்பம் அவரோட இருக்க பழக்கங்கள் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய முக்கியமாக பேண வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக மணமகனும் திருமணமான அனைத்து தம்பதிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மணமகன்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனைவிடத்தில் முதலில் என்ன செய்யுங்கள்? விட்டு கொடுங்கள் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். வாழ்க்கை கொடுக்க விட்டு கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுக்க பழகி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா நிலையிலும் விட்டு கொடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளாலும் வாழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் என்ன செய்யறாங்க? முதல்ல ஆயிஷா அம்மா, இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? ஆயிஷா அம்மா ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு இருந்தோம் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விளையாட்டு கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அந்த விளையாட்டு பெரிய விளையாட்டு, அது லைவான ஒரு விளையாட்டு கிடையாது. அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள விளையாட்டுக்கிறாங்க வீட்டு வரண்டாவில். அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தாங்கன்னா எதனால? நான் ஜெயிச்சிட்டா மனைவி ஆயிஷாவுடைய உள்ளம் வருத்தம் அடைய செய்யும். ஒரு பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு சின்ன விளையாட்டின் கூட ரசூலுல்லாஹ் நீதத்தோடு நடந்தாங்க. தன் மனைவிடத்துல விட்டு கொடுத்தாங்க. அந்த விட்டு கொடுத்தல் மனப்பான்மை எல்லா மனமாகிட்ட வரணும். வெளியில வேலைக்கு போயிருக்கிற நேரம் வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, ஏதோ 1-2 கசப்பாயிடுச்சு, புளிப்பாயிடுச்சு, வந்ததுக்கு பின்னால அதை மட்டும் சொல்றாங்கன்னா நான் விசாரிக்கிறேன், நீ பொறுமையா இப்படி விட்டு கொடுக்க கத்துக்கணும். வெளியிலிருந்து வந்ததுக்கு பின்னால முதல் வேலையா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு காதுல ஊதக்கூடிய அந்த பண்பை மணமகன்களும் தவிர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக தன் மணமகனுக்கும் மணமகளுக்கும் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கணவன்மார்களுக்கு வர வேண்டும். குறிப்பாக அனைத்து தம்பதிகளுக்கும், இன்றைக்கு வாழ போகக்கூடிய இவர்களுக்கும் வரணும், நாம் ஏற்கனவே தம்பதிகள் நமக்கும் வரணும். மன்னிக்கும் மனப்பான்பு. எந்த தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய தரத்துக்கு நாம முதல்ல நிற்கிறோம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாளி எப்ப பார்த்தாலும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நான் அவரை எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாளியை ஒரு நாளைக்கு 70 வாட்டி மன்னினான். 70 வாட்டி. என்னைக்காவது நம்ம மனைவியுடைய விஷயத்துல ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நாம 3 வாட்டிக்கு மேல மன்னிச்சிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் நாள் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்ப, 2வது வாட்டி அந்த வாய்ப்புக்கு இடமில்லை என்று கணவன்மார்கள் தன் மனைவிக்கு உத்தரவு கொடுவதை பெருமானார் தடுத்துள்ளார்கள். ஒரு மனைவிகளை தவறு செய்தால் மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள். நீங்க மன்னிப்பை அதிகப்படுத்துறதுனால என்ன நடக்கும்? மனைவிடத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் நாளடைவில் குறையும். நாங்கள் சொல்லலாம். மனைவி என்ன நினைப்பாங்க? என் கணவர் நான் என்ன செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருக்காரு, என் கணவர் என்னை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நான் தானே அதை புரிஞ்சிக்கல, இதுக்கப்புறம் நான் என் கணவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், என் கணவருடைய சொத்தை வீணாக்க மாட்டேன் என்று ஒரு மனைவி விளக்க ஆரம்பித்து விடுவார். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னார்கள், உங்கள் மனைவியரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதிக மனம் விட்டு பேசுங்கள்னா. இன்னைக்கு பிரச்சனையே இதுதான். காலையில வேலைக்கு போறவர் நைட்டு வந்துடுறார், சாப்பிடுறாரு, படுத்துடுறாரு. ஒரு 5 நிமிஷம் தன் மனைவிட்ட பொதுவாக நிக்காத பயான் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்கன்றது உலக ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்த நோக்கம் வேற. இங்க பயான் பேசவும் கேட்க மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறேன். மனம் விட்டு பேசக்கூடிய கணவன்மார்களாக உருவாகுங்க. இன்னைக்கு அதிக புலாவுக்கும் அதிக தலாவுக்கும் மூல காரணமே தன் மனைவிட்டு 5 நிமிஷம் பேசாதனால தான். இன்னைக்கு கல்ல தொடர்பு தேவையில்லாத உருவாவதற்கு காரணமே அந்த மனிதனுக்கு பேசுறதுனால தான். எங்கோ யாரோ ஒரு இடத்துல மனிதனுக்கு பேசுறதுனால தப்பான உறவு உருவாகுது. அதே தொடர்பு தன் மனைவியோடு ஒருவர் வைத்துக் கொண்டால் நல்ல பண்பும் கணவனிடத்தில் நல்ல அன்பும் உண்டாகுனாங்க நபிகள் நாயகம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு கூறுகிறேன். ஆண்கள், மணமகனாக இருக்கக்கூடிய ஆண்கள் தங்கள் மனைவி எப்படி நினைக்கிறது தெரியுமா? என் மனைவி கிலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள்,
ஆகையால் அவனை நான் ஒரேடியாக சரி செய்தால் அது உடைந்துவிடும் என்ற எண்ணத்தில் அவர்களை வழி நடத்துங்கள். மனைவிமார்கள் தங்கள் கணவருடைய விஷயத்திலேயே நீங்கள் இப்படி எடுத்துக் கொள்ளுங்கள், என் கணவர் பிரிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு மணமகளும் வாழ துவங்கினால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை கபூல் செய்வான். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த நிக்காஹில் பரக்கத்தை உண்டாக்கி இந்த இரு மணமகளுக்கும் சிறப்பான வாழ்க்கை வழங்குவானாக. பேச வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.